முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 9 நபர்கள் படகுடன் கைது. கோட்டைக்கேணி தொடக்கம் பறையனாறு வரையான வீதி சீரமைப்பு விரைவில் ஆரம்பம். ரவிகரன். பிள்ளையான் கைதின் பின்னணியில் கருணா அம்பலமாகும் ரகசியம். சர்வாதிகாரி சுமந்திரனை தோற்கடிக்கவே போட்டியிட்டேன். கேபி தவராசா பகிரங்கம். பிள்ளையான் மீது பாயும் பயங்கரவாத தடை சட்டம். வடக்கில் 56 பாடசாலைகள் விரைவில் மூடப்படும் நிலை. அமெரிக்கா விதித்த வரியை ரணில் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரத்து செய்திருப்பார். ராஜித. பதவியில் இருந்து வெளியேற்றுங்கள். ஹசடி சில்வா சபையில் ஆவேசம். முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 2 படகுகளும் கைப்பற்றப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. கலப்புகள் பெரும் கடற்பரப்புகளில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் நபர்களை தொடர்ச்சியாக கடற்படையினர் உதவியுடன் நீர்வள திணைக்களம், மீனவ சங்கங்கள், மக்களின் ஒத்துழைப்புடன் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8.5 டன் குறுக்கீட்டு வலையையும் படகு ஒன்று மீன் மற்றும் படகு என கைப்பற்றப்பட்டது. அத்தோடு 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகனகுமார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் 2 படகுகளுடன் 2 கைது செய்யப்பட்டனர். அத்தோடு நேற்றைய தினம் 1 படகுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கங்களின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் இதன்போது கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டமானது யுத்தத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இங்குள்ள கலப்புகள் கடற்பரப்பை நம்பியே வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே கலப்புகள் கடற்பரப்புகளில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையினை பல்வேறு அச்சுறுத்தல்களின் மத்தியில் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்தார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி தொடக்கம் தென்னமரவடி பறையனாற்று பாலம் வரையான வீதி சீரின்மையால் கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கேணி கொக்குழாய் தென்னமரவடி பகுதி விவசாயிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது தொடர் கோரிக்கையை அடுத்து குறித்த வீதியை சீரமைக்கும் நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் அப்போது விவசாயிகளின் அழைப்பை ஏற்று குறித்த பகுதிக்கு சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விவசாயிகளோடு இணைந்து சீர் செய்யப்படவுள்ள குறித்த வீதியை நேற்றைய தினம் பார்வையிட்டார். இதன்போது அப்பகுதி விவசாயிகளால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் எல்லை கிராம விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையை தீர்ப்பது வைப்பதையிட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அக்கரப்பள்ளி, இங்கே சகலாத்துப்பள்ளி, மற்றது எரிஞ்சகாடு, நாயடிச்ச முறிப்பு, இப்படி அடுக்கிக் கொண்டே போல அவங்களோட இடங்கள். இங்கால இப்போ சிவந்தா முறிப்பு, வெள்ளக்கல்லடி, இப்படியாக பல இடங்களில் இருக்கிற இந்த வயல்காணிகளை ஒரு கம்பீரமாக நின்று தாங்கள் ஒரு உண்மையான விவசாயிகள் என்ற நிலையில் இந்த இடங்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள். அப்படியான இடத்துல இந்த பாதையால் நீங்கள் யாரும் வந்து பார்த்தால் தெரியும், இந்த பாதை இருக்கிற சீர்கேடுகள். மோட்டார் சைக்கிள் கூட ஓட இல்லாத கட்டத்துக்கெல்லாம் இந்த பாதை இருக்குது. நெல்லுகளை விதைக்கிறதுக்கு இங்கே உள்ளீடுகளை கொண்டாடுறதுக்கும் சரி, விதைச்ச உடனே பயன் அடைஞ்ச அந்த நெல்மணிகளை கொண்டு செல்வதற்கும் சரி, இந்த விவசாயிகள் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் ஏராளம். இதை பற்றி நாங்கள் பல காலமாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு கூட கூடுதலாக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், ஏன் நான் மாகாண சபையில் கூட தொடர்ச்சியாக கதைச்சு வந்த காலங்கள் இருந்தது. இப்படியாக இந்த மக்கள் படும் துன்பங்களுக்கு இடக்கிட சின்ன சின்ன அந்த மருந்துகள் போட்டு கொண்டு வந்தாலும் இந்த பாதை முழுமையாக சீராக்க வேண்டும் என்ற கோரிக்கை முழுமையாக இந்த மக்களோடு சேர்ந்து நானும் வைத்திருந்தேன். அந்த வகையில் மாவட்ட செயலாளர் மற்றது ஆளுநர் அவர்களுக்கும் இந்த பாதைகளில் மக்கள் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக வந்து பார்வையிட்டு அறிந்தோ என்னவோ இன்று இந்த பாதை சீராக்கும் பணியில் முற்றுமுழுதாக அவர்களும் முழு கவனம் எடுத்திருக்கின்றார்கள், எங்களுக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வகையில் விளாத்தியடி இறக்க பாலமும் சரி, சூரியனாறு போன்ற இடங்களும் சரி, இப்படியாக நீண்ட 16 கிலோமீட்டர் என்று எண்ணுகிறேன் அந்த பாதை போடப்பட வேண்டும் என்ற கருத்துகளுக்கு, விவசாயிகளின் கருத்துகளுக்கு செவி சாய்க்கப்பட்டிருக்கின்றது.
இப்போ நாங்கள் நிற்கிற இடம் நாயடிச்ச முறிப்புக்கு அண்மையில் தான் நிற்கிறோம். இதால் தான் இந்த பாதை போகுது. இப்படியே வந்து இப்போ முதல் கட்டமாக இந்த இவ்வளவு பாதையும் செய்ய போகிறோம். அது செய்தாலே இந்த மக்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த விவசாய நடவடிக்கைகளுக்கு. அடுத்த கட்டமாக இங்கே இந்த பாதை அக்கரைவழி வரைக்கும் செல்லக்கூடிய மாதிரி பிளான்கள் போடப்பட்டிருக்கு. இந்த பாதைகள் சீராக்கினால் இவர்கள் விவசாயத்தில் மிகவும் ஊர்ன மக்கள். நிச்சயமாக இப்போயே கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் அளவுக்கு இந்த இடத்துல மானாவாரி காணிகளில் பயிர் செய்து கொண்டு வர்றார்கள். இன்னும் 1000 ஏக்கர் நிலத்துக்கு கூடுதலாக அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதால் இந்த பாதையை சீராக்கி இந்த மக்களின் வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய உழைப்புக்கு வழிகோல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2024 12/19 குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கருணா அழைக்கப்பட்ட போது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்காகவே தாம் அழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அத்துடன் அந்த விடயம் தொடர்பாக தெரிந்த விடயங்களை நான் குறிப்பிட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் கருணா வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சிதறடிக்கப்பட்டு விட்டது என ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திரணி KB தவராசா தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் யாழ் மாவட்டத்திலிருந்து யாரும் தமிழரசு கட்சி சார்பில் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கப்பட மாட்டார்கள். இன்று அரசியலை வாழ்வாதாரமாகவும் முதலீடாகவும் எடுத்து விட்டார்கள். ஒருவரை தோற்கடிக்கவே நான் தேர்தலில் போட்டியிட்டேன். எதற்காக போட்டியிட்டேனோ அது வெற்றி அளித்துள்ளது என தெரிவித்தார். பெனலாகா மற்றும் பென ஜீவராசிகள் திணைக்களத்தினால் மக்கள் காணிகளில் எல்லை கற்களிடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் காணி ஆகிய பிரதி அமைச்சர்களின் தலைமையில் பெனலாகா மற்றும் பென ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுடன் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் மக்கள் காணியில் எல்லை கற்கள் இடுதல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எமது வடமாகாணத்தில் கூடுதலான பிரதேசங்கள் GPS தொழில்நுட்பம் ஊடாக அளவீடு செய்யப்பட்டு கடந்த கால அரசாங்கங்களுடைய வர்த்தமானியில் பிரகாரம் அளவீடுகள் இடம்பெறுவதால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். குறித்த திணைக்களங்களில் பணிபுரியும் கீழ்மட்ட சில அதிகாரிகள் மக்களது காணிகளை அவர்களது நிலைமையை கருத்தில் கொள்ளாது அடாத்தாக செயற்படுவது தொடர்பிலும் சுட்டிக்காட்டினோம். எனவே அதை நிவர்த்தி செய்யும் முகமாக காத்திரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் காலங்களில் கற்களை இடும் பணியை தற்காலிகமாக நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், கிராம சேவையாளர்கள், பிரதேசவாசிகள் ஆகியோரின் ஆலோசனையுடன் மீண்டும் அளவிடும் பணியை செய்ய வலியுறுத்தப்பட்டதுடன் அரசாங்க அதிபர்களாக கோரிக்கை முன்வைக்கப்படும் மக்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பில் காத்திரமான கலந்துரையாடல்கள் பல்வேறு தரப்பினரையும் உள்வாங்கி இடம்பெறும். எதிர்காலத்தில் ஜனாதிபதி தலைமையில் வடக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களையும் உள்ளடக்கி நிரந்தர தீர்வை காண முடிவு எடுக்கப்பட வேண்டும் என தீர்மானித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து 8ஆம் தேதி இரவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்பு 7 வித்யா மந்திரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்றிய போது கடத்தப்பட்டார். அப்போது அவரது வயது 55 என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தின் 13 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளிலிருந்து 56 பாடசாலைகள் விரைவில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் 50க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் 266 பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
நாடு முழுவதும் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை 3 கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போது அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் வடக்கில் தற்போதுள்ள 13 கல்வி வலயங்களில் 981 பாடசாலைகள் இயங்குகின்றன. அந்த 981 பாடசாலைகளில் 2,29,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இங்கே 981 பாடசாலைகள் உள்ள போதும் அவற்றில் 454 பாடசாலைகள் ஒவ்வொன்றிலும் 100க்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதிலும் மிக மோசமான நிலைமையாக 266 பாடசாலைகள் 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்றமையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு உறுதி செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்திருந்தால் ஒரு தொலைபேசி அழைப்பில் ரத்து செய்திருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகள் மீது பாரியளவு தொகை சுங்கவரியை விதித்துள்ளது. இதன்படி இலங்கை மீது 44% சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தால் இவ்வாறு வரி விதிக்கப்பட்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் ஆலோசகரான எலான் மஸ்கின் ஆலோசனைக்கமைய இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே எலான் மஸ்கின் நெருங்கிய நண்பர் எனவும் இந்த நட்புறவை பயன்படுத்தி இலகுவில் வரி விதிப்பில் சலுகைகள் பெற்றிருக்கலாம் என ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகிக்க மாட்டார் என்பதால் இந்த சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைக்கப்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதாவது பிரச்சனையாக இருந்திருந்தால் அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தவிசாளர் பதவியிலிருந்து தன்னை வெளியேற்றுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் செல்வா தெரிவித்தார். அரசாங்கத்தை நிதியமைச்சின் பணிகளை தொடருமாறு தனது பணியில் தலையிட வேண்டாம் என்று பாராளுமன்றத்தில் அவர் கேட்டுக்கொண்டார். நிதி பிரதி அமைச்சர் ஹசன சூரியபெரும குழு விவகாரம் தொடர்பான தகவலை முன்வைத்த போது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். இதன்போது கசடி செல்வாங்களை குற்றம் சாட்டாதீர்கள், தவிசாளராக நான் அந்த பணியை முறையாக செய்து வருகிறேன், பிரச்சனை ஏதும் இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து என்னை தவிசாளர் பதவியிலிருந்து வெளியேற்றுங்கள் என தெரிவித்துள்ளார்.